இந்த கதை வந்து நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் இந்த கதையை சொன்னேன். கதையை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிடிவி கணேஷ் சார், அப்புறம் ஐசிடி கணேஷ் சார்னு எல்லாமே டீம் பெருசாக ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் வந்து ஒரு கதையை ஜப்பானில் இருக்கக்கூடிய சுமோவை வச்சு நான் கதையை யோசிச்சுட்டேன். ஆனால் ஜப்பானில் நிஜமாகவே ஒரு சுமோ ரெஸ்லர் அங்கே கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நம்ம யோசினாரி டெசிரோ அமைஞ்சார். இது வந்து எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இவர் நிஜமாகவே அங்கே பெரிய வின்னர் வராங்க டோக்கியோவில். இவரை வந்து நாங்கள் படத்தை 50% இந்தியா 50% ஜப்பான் வச்சு எடுத்துருக்கோம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்லரை பற்றி பண்ணது நம்ம தான். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராஜீவ் மேனன் சார் இந்த படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஜப்பான் அவர் வேறு மாதிரி காட்டியிருக்காரு. நிவாஸ்தே பிரசன்னா அவருடைய மியூசிக் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம். பிரியா ஆனந்த், சிவா சார், எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 25th ஒரு பெரிய ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுக்க போகுது. எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். இதில் இனிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. வரக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்த்து வரலாம்? இந்த படத்தில் வந்து என்னென்னா ஒரு புது அனுபவம். ஒரு காதல் கதையை எப்பயும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம். ஆனால் சுமோங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இந்தியாவில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக புது அனுபவம் கொடுக்கும், குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். படம் நம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு காமெடி, ஆக்ஷன் எல்லாமே எமோஷனல் எல்லாம் கலந்த ஒரு மூவியாக அமையும். இந்த படம் கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் மூவியாக அமையும். இது வேர்ல்ட் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய மிகச்சிறந்த தயாரிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார், எப்பயுமே வந்து இந்த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரு காமெடி படம் இல்லை ஒரு என்டர்டெய்னர் படம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் படத்துக்கு பின்னாடி நேற்று வரைக்குமே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்கள் நியூஸ் கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது இந்த படம் பண்ணுறதுல? இந்த படத்தில் நான் வந்து பாதி படம் ஜப்பானுங்கும் போது நம்ம ஊரில் இப்போ நீங்கள் எந்த நாட்டில் போய் ஈஸியாக இருக்கலாம், ஜப்பானில் எடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அங்கே போய் நம்ம அங்கே போய் எடுக்கிறதுனா எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டி, செலவுகள், லாங்குவேஜ் ப்ராப்ளம். நம்ம சிவாசார் நிறையா சொல்லுவார் இதை பற்றியெல்லாம் அந்த அனுபவங்களை. எங்களுக்கு ஜப்பானில் பெரிய ஹெல்ப் பண்ணது யாருன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் குறிஞ்சி சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவிக்கணும். அப்புறம் ஹரி சார், இவங்க பண்ணது வந்து என்னென்னா அவ்வளோ பெரிய ஹெல்ப். அவங்க இல்லாமல் அந்த படம் சாத்தியமே கிடையாது. எங்கள் தயாரிப்பாளருடைய அந்த அவருடைய கான்டாக்ட் மூலமாக தான் எல்லாமே அமைஞ்சது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு I don't know what to say about you. What a thrill, what an energy. எவ்வளோ பிடிச்சிருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அதை பாருங்க. அதான் மக்கள் மட்டும் இல்லை, என்டையர் க்ரூவே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எவ்ரி டைம் நான் நிவாஸ்தே பிரசன்னா ஆன் தி ஸ்டேஜ் அந்த ஃப்ரெஷ்னஸ் கூடவே வரும் நான் நம்புகிறேன். நிலாவாக இருக்கட்டும், கொஞ்சம் பேசுகிற வேணாமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆல்பமும் நீங்கள் அப்படி செதுக்குறீங்க. அதே மாதிரி அது வரிசையில் சுமோ. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய 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 கைத்தறி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய நிவாஸ் அவர்களுக்காக. ஃபைனலி ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ, மக்கள் எல்லாருமே 25th வந்து தியேட்டர்ஸை போய் சும்மா பார்க்க போகிறாங்க. அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது கதையோடு சேர்ந்து தான் எப்போதுமே உங்களுடைய மியூசிக் இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி மியூசிக்கல் ஆல்பமாக என்ன எதிர்பார்த்து போகலாம்? மியூசிக்கல் ஆல்பமாக இது ஒரு கதையாகவே ஒரு இந்திய ஜப்பானீஸ் ஃபிலிம். பாதி ஃபிலிம் வந்து இந்தியாவில் நடக்குது, செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபிலிம் கம்ப்ளீட்டாக ஜப்பானில் நடக்குது. ஸோ அதனால வந்து ஒரு புதுவிதமான ஒரு இந்தியோ ஜப்பானீஸ் உண்டான ஒரு ஃபியூஷன் மியூசிக் இதுவாக வி ஹவ் ட்ரை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வரலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு ஹை எனர்ஜி கான்செப்ட் அப்புறம் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? Can we give it up for my friend Nivas, please? அவ்வளோதானா? I'm so excited. இன்னைக்கு எங்கள் டீம் சுமோ இங்கே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் சச் a lovely evening. And எங்கள் படம் சுமோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. We have obviously அகில உலக சூப்பர் ஸ்டார், my favorite producer ஐஸ்வரி சார், and we have ஹோஸ்மன் சார், எங்கள் டைரக்டர். அண்ட் த மோஸ்ட் அமேசிங் சும்மா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. ஸோ ஐம் ஷோர் மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ் இஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்க. ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. ஐ திங்க் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஆஸ்க் யூ உங்களுடைய செகண்ட் அசோசியேஷன் வித் வேல்ஸ். அண்ட் எவ்ரி டைம் யூ டூ ஃபிலிம் வித் வேல்ஸ் அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க. ஸோ சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் ரீயூனியன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சிவாவோட 3வது படம், ஐஸ்வரி சாரோட 2வது படம், அண்ட் நிவாஸோட 2வது படம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். பியூட்டிஃபுல்.
சார் சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினாக வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து ஐபிஎல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை நாங்கள் கவனிச்சிட்டோம். ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டார். என் பேர் சொன்னால் ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ இல்லை பட் ஆனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து எந்த காம்பினேஷனுக்காக தான் பார்க்கணும். இப்போ மீண்டும் இந்த காம்போல சினிமா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி இருந்தது இப்போ ஐ திங்க் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி ஃபில்ம், இட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபில்ம், இமோஷனல். இட்ஸ் ஜஸ்ட் அ பியூட்டிஃபுல் ஜர்னி பிட்வீன் அ சுமோ ரெஸ்லர் அண்ட் சிவாவோட கேரக்டர். பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அந்த கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காக நிறைய பேர் தேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளோ அழகாக நீங்கள் ஆடுவீங்க. இது பற்றி யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்க நம்பி மட்டும் பாருங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சிவா பத்தி சொன்னீங்களாவது நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, இது இந்த லிஸ்ட்லயும் இல்லையே சார். நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்களே கேட்கும்போது கண்டிப்பாக நீங்க வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி போடுங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா வேணுமா வேணுமா? அவங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. இங்க பாரு இப்ப சட்டம் வேணுமா? சரி யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஐ ஹேவ் a request. Yes please. சோஷியோட ஆடுறேன். சோஷியோட ஆடுமா? கூப்பிடலாமா பாருங்க. நானே கேட்டுட்டாங்க. இப்ப வேற வழியே இல்லை. நம்ம ரோஷி அவர்களை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? எஸ். Can you please have someone say? Welcome to Chennai. Yes. Welcome to Chennai. I should definitely say உங்களை பார்க்கறதுக்காக ஜப்பான்ல இருந்து 2 ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. They've been waiting for you. Can you say hi to them? அவர் சொல்றது நமக்கு புரியல. மேம் ப்ளீஸ் நீங்களும் வந்துருங்க மேம். ஹாய் மேம். ஹாய் டு ஆல் மேம். யூ கேன் பி ஆன் ஸ்டேஜ். ஆமா நீங்க வந்துருங்க மேம் ப்ளீஸ். வணக்கம் 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 வணக்கம். நாந்தடி மேம் என்ன சொன்னார் மேம்? நீங்களே எங்களுக்காக ஹாய் சொன்னதா, வணக்கம் சொன்னதா? ஓகே, சென்னை மக்கள் வந்திருக்காங்க. சென்னை மக்களுக்கு ஒரு லவ் யூ மட்டும் சொல்ல சொல்லுங்களேன் அவருடைய ஸ்லாங்ல. ஜாப்பனீஸ்லேயேவா தமிழ்லேயே சொல்லி கொடுக்கலாமா? ஓகே. எஸ் ப்ளீஸ். ஹாய் சென்னை. வணக்கம். ஹாய். My name is Agira Ulaga Super Sumo Tashi. Please remember, okay? Agira Ulaga Super Sumo. Okay. Yeah. Understood. அவர் சொன்னதை கேட்டாங்க. ட்ராக்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சும்மா டான்ஸ் ஆடி ஆகணும். அவங்க கூட ரெடியா இருக்காங்க. ரெடி? Can we dance? Yes. Yes, ready. Sumo is ready. We're also ready. Can we please have the track? நல்லா இருக்கு. படத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கா சிவா சார்? சார் இதுவும் நம்ம லிஸ்ட்ல இல்லை. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சுமா. ஐ திங்க் ஐ ஷுட் டெஃபினெட்லி டாக் அபவுட் யோர் காம்பினேஷன். இப்போ ஆஃபீஸ் ஸ்க்ரீனும் நல்ல ஒரு ராப்பா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டெல் அஸ் அபவுட் சுமோ ப்ளீஸ். ஜோஷி இஸ் சச் an amazing man. நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. என்ஜாய் பண்ணீங்களா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? இப்போ அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டரே கிடையாது. ஹீஸ் அ உண்மையான சூமோ ரெஸ்லர். 8வது வயசுலேருந்து அவர் வந்து சூமோ ரெஸ்லருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் அ சாம்பியன். அவரோட நாட்டில் அவர் ஒரு சாம்பியன். ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் அ சாம்பியன். வெல்கம் டு இந்தியா.
உண்மையான ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் சோ கைண்ட் அண்ட் சோ கல்ச்சர்ட் அண்ட் நம்மளோட கல்ச்சரை அவ்வளோ மதிக்கிறாரு. நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழ் வேற கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஸோ ஸ்வீட் டு ஹவ் ஒர்க் வித் ஹிம். He's just such a lovely man, so it's nice to work with people like him. Thank you so much, Priya Avargale. Thank you very, very much. We're going to hold Sumo back. But thank you once again. We're really, really looking forward to theaters la paakradhukkaga. Before you leaving, அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லா குட்டீஸும் கூட்டிகிட்டு போய் பாருங்க, ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. 小さな私さんはよくタミル語の歌を歌いますという聞きましたけど。இல்லை மேம், எஸ் ஆப்டே குதாசாய். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் பாடுறதுக்கு முன்னாடி சிவானாவும் மேடுக்கு வந்தலாம்னு நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் பார்த்தோம். இந்த காம்பினேஷன் இங்கே பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. சுபசாமி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், மீண்டும் வந்து வணக்கம். ஓகே மேடம், நீங்க வாங்க பக்கத்துல வாங்க. சரி, எப்படி இருக்கா இவரை பார்க்கறதுக்கு? இங்க யார் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டு போறது ஆசையா இருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் இவரை வீட்டுக்கு கூட்டு, ஏய் வேலை நீ கை கடவை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ சூமோ, இதுக்கு முன்னாடி சூமோ பற்றி உங்க எல்லாருக்கும் எதனா தெரியுமா? தெரியாதுல்ல? அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷலு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு தானே வெயிட்டிங் நாங்கள் எல்லாரும். இல்லையா? கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாரு இப்போ. ஓகே, ரெடி? நீங்க வேணா கவுண்ட் பண்ணுங்க. 5 4 3 2. ஓகே, நாங்க கவுண்ட் பண்ணி போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ரெடி? 5 சத்தமா ஒரு 5 4 3 Here we go. Okay? Ready? Six. Okay? Oh my God. Six. Okay? Okay. Build up area இருக்குப்பா. Hi, it was. Hi. காதரும் கசக்கிடையா பலபல காதரும் கசக்கிடையா மானந்த லபு லபு துடிக்கோ லபு துனதி குடிக்கோ கோடி 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 கைகிரி குடிக்கோ காதரும் கசக்கிடையா பலபல காதரும். டோமோ நன்றி, வணக்கம். எப்படி பாடினாரு? Oh my God. எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு நான் பாடுவாங்க? சீரியஸா எதிர்பார்க்கலண்ணா. நான் வர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தீங்க. பாடல் கூட நீங்க தான் சொல்லிக் கொடுத்தீங்க. அவரு பாட்டு சொல்லி கொடுத்தா இல்ல, அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு குறிஞ்சி, அவரு தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு? வெரி குட். பசங்க எல்லாம் கை தூக்குறீங்க, காதல் கசுக்குவையான்னு சொல்றது தானே? ஓகே. It's a love sad song, love failure, love is bitter song. All the boys are very happy. சிவானா, பட் எங்களுக்கு ஒரு 5 minutes ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு டிரான்ஸ்லேட் பண்றது. என்டையர் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது? இது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட். அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருன்னு சொல்கிறதுக்கு 20 minutes ஆச்சு புரியறதுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங். somehow we had a very good team and very good producer, so it came on a package to us. ஸோ அதனால தான் முடிஞ்சது. ஸோ இந்த டைம் ஐ should thank ராஜீவ் மேனன் சார், VTV கணேஷ் சார் அண்ட் குறிஞ்சி சார் once again for the support in Japan. இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் சைலண்டாக இருக்காரு பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படிதான் கொயிட்டா உட்காந்து. இந்த மேன்ஹோல்ல என்டையர் ஷோகேஸ் அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். மீண்டும் கொஞ்ச நேரத்தில் அவரும் மேடைக்கு வரப்போறாரு. பட் சிவானா, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் இந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூலாம் சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்துல பார்க்கும்போது பயங்கர ரெஸ்லிங்லாம் இருந்தது. இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்களா? நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது. சிவான ஒரு அமேசிங்கான ஃபைட் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சிவா வெர்சஸ் சிவா, எஸ் நல்லா இருக்கு. ஓகே, சாஷி-sanとசிவாさんは今ファイトします。அவர் ரெடி? சிவானா ரெடி? இதப்பா இவரு கூட ஃபைட் பண்ணலாமா? நடுவில் நானா ரெடி? சிவானா ஆல் ஓகேல? ஆல் பக்கா? மைக் ரெடிடா? ஐயோ, பக்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுவீங்க. சிவானா
கொஞ்சம் சேஃபா. One more time. Ready? Oh. Yes. Amma, I love you. No fighting. Indo-Japan only love. Okay. ஒரு ஃபைட் பண்ணி ஆகணுமா? யாருன்னா இங்க தைரியம் என்ன இவங்க கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? ஓகே, any kids from Japan? ஒரு ஃபைட். ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே, நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பண்றோம்ல. வாங்க கூப்பிடுங்க. கம் ரெடி. எஸ். இங்க பாருங்க பெரிய விஷயம், ஜப்பான்ல நிறைய சுமோ ஃபைட் நடக்கும். ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க ஹீரோட ஃபைட் பண்ண போறாங்க. ரெடி? ஓகே, ஐ அம் தி ஜட்ஜ். நவ நான் வந்து ரெஃபரி. ரெடி? ஓ, ரெண்டு பேர் இருக்காங்களா? நான் எப்படி 1 by 1 போறோமா இல்ல 3 டுகெதர்? ஐயோ, இது என்ன சீரியஸ் ஆயிட்டா? ஆமா அப்பா தம்பி. casual fight, not serious, okay? Casual, okay. Okay. Last fight with her. No. Ready? Okay, ready? 1, 2, 3, start. Hey. Join. வாங்க. என்ன என்ன கூப்பிடுறீங்க? இந்த பீரோ நவர மாதிரியே தெரியும். ஐயோ சார் பாத்து சார். ஓகே பார்த்து அடிபட்ட போது. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ so sweet of you all of you. Thank you so much. ப்ளீஸ் குழந்தைங்களெல்லாம் ஒருத்தர் நல்லா கை தட்டிடுங்க. தேங்க்யூ சிவானா. தேங்க்யூ. One second. So many people here want to fight with her very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? Ready, mama? இத்தனை நாள் நீ பேசி கூப்பிட்டாங்க. என்ன நீங்க எதனா ஒரு சந்தோஷம் பண்ணல, யாருன்னா ஒருத்தர் உண்மையில அடி வாங்குறது. மாமா நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம்ல. சசி, ஃபுல் எனர்ஜி, ஓகே? நீ யாருன்னு காட்டுறா. ரெடி? அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. நீங்க இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நீங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னோம், அதுலயும் லைட்டா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் சிவானால எல்லாருமே ஞாபகம் என்னது? டான்ஸ். ஐயோ, சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு. ஐடி சார் ஓகே தானே? சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு. நீங்க இங்க இருக்கீங்க, ஒரு அபிநய சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது டான்ஸ் இல்லாம எப்படிப்பா? என்னப்பா சார் உங்கள்ட்ட எஸ்எம் பெர்மிஷன் கேட்கணும். டான்ஸ் ஆனாலே ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வேற ஃபைட் வேற பண்ண சொல்றாங்க, டான்ஸ் வேற ஆட சொல்றாங்க. ரசிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்க. தங்க ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு அந்த அளவுக்கு. சரி, உங்களுடைய விருப்பம். ஓகே, சிவா சார் என்ன நினைக்கிறாருன்னா, நான் மட்டும் ஆனா நல்லா இருக்காது. பிரியா கம், I'll teach you this dance. வாங்க. சார், என் டான்ஸ் நீங்க ஆடுறது ரெடியா இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க. ரவி சார் ப்ளீஸ் வாங்க. வாங்க. டிரெக்டர் சார் வாங்க. நிதின் சத்யா வாடா. நிதின் சத்யா சார் வந்துருங்க, வாங்க ப்ளீஸ். எல்லாருமே இணைஞ்சு ஒரு டான்ஸ் கிளாஸ், ஒரு டான்ஸ் செஷன் இங்க நடக்க போகுது. ப்ளீஸ் சும்மா are you ready? டான்ஸ் ரெடி? சூப்பர். ப்ளீஸ் பண்ணோம். நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். இல்ல அவங்க இல்லாம இல்ல, அவங்க இருக்காங்க. அம்மா டான்ஸ் பாருங்க, மூவ்மெண்ட். வாடா. ஏய் சுமோ, கம் அண்ட் ஹவ் யூ? சரி, அப்படியே ஒரு மியூசிக்கோட பண்ணா சூப்பரா ஓகே, மியூசிக் ரெடி? ரெடி பாத்துறோம். ரெடி, டப் ஸ்டெப் தான். ஓகே, பாக்குறவங்க கூட பண்ணலாம்பா. ஓகே, ரெடி, சாங். பிரியா அவர்கள் அப்படியே எஸ்கேப் பண்ணாங்க. வாங்க ப்ளீஸ். எத்தனை இடத்துல என்ன மாட்டி விட்டுருக்கீங்க? வாங்க. ரெடி, மியூசிக் ப்ளீஸ். நமக்காக மியூசிக் வந்துட்டு இருக்கு. இப்போ என்டையர் க்ரூவே சேர்ந்து இப்படி ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. யாரெல்லாம் வந்து இனிமே இந்த டான்ஸ் பார்த்ததுனால இந்த மாலுக்கே வர மாட்டேன்னு நினைச்சது? சார் ஹாய் சொல்றீங்களா? ஆமான்றீங்களா? ஹாய் தானா? ஓகே. ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன். எனி மியூசிக் நமக்காக வந்துட்டே இருக்கு.
சிவனா ஒரு மூமெண்ட் தானா, இன்னும் 2 ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது? இல்லைம்மா இதே போதும், பாவம் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போகிறது வெயிட் பண்ணுறாங்க. அப்படி ready. ஓகே சரி ஓகே, ஒரு மூமெண்ட் போதும்ட்டாங்க. நீங்க எல்லாரும் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா சாங் போட்டுடலாம். சத்தம் சத்தம் இன்னும் பெருசா, லவுடா லவுடா. ஓகே can you please have the track? யாருமே கிடையவே கிடையாது, இவன் மட்டும்தான். இனிமேல் என்னோட எல்லா படத்தையும் இவன் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஓகே, இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நடப்பாங்க. தேங்க்யூ குறிஞ்சி சார். Thank you all of you. சென்னை சிட்டி, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் in the Chennai city? Favorite food? Yeah. Indian food? Indian food, yeah. Biryani Biryani. Okay. and dosa, ஆஹா, butter chicken, butter chicken, wow. yeah. Idli, Idli. idli, yes. And kingfisher beer. Kingfisher. Yeah, Hey, Kingfisher. Sir, what is this? Family event. kingfisher. இப்பதான் குழந்தைங்க படம் சொல்லியிருக்கோம். சிவானா, ஆனா பாத்தீங்களா, ஒன்னே ஒண்ணு புரியுதுடா, இட்லிக்கு கை தட்டல, தோசை கை தட்டல, கிங்ஃபிஷர் மட்டும் எவ்வளவு பேரா கை தட்டல. Every night, You have- 10 bottles. ஹலோ, 10 bottles. எவ்ரி நைட் 10 பாட்டில். அவர் சொல்றது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், பிஸ்லரி, அது மாதிரி வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் சொல்றாரு. ஷாக் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கேட்டுட்டு. Okay, Tashi, you travel many places, but what you really find about South Indian people, Tamil people? いろいろなところ、インドの中でも回りましたね。はい。南インドの方たちについてどう思いますか？僕はいろんなとこ行きましたけど、インドでチェンナイが一番好きです。இந்தியாவில் நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரேவா லைஃப்ல அவருக்கு. எதனால மக்களை பிடிக்கும் அப்படின்னு?ラブチェンナイ。どうしてチェンナイが好きですか？みんな優しい。எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க.はい。அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல தூங்க முடியாது யாராலையும். அவர் போன இடத்துல ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் அதுக்கெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். But நன்றி. I should definitely say a big நன்றி to you. ஜப்பான்ல இருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளோ என்டர்டைன் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸாக அந்த என்னுடைய சுமூக்கு மீன் வாங்க ஒரு உற்சாகமான ஒரு கைட்டரை கொடுக்கலாமா, நிறைய லவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை மக்கள் தான் ரொம்ப ஃபேவரட்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? Yes, thank you Sumo, thank you so much, wishing you all the best. அவங்களெல்லாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை தமிழ்நாட்டில் சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும் அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறார். ஓகே, ஸோ அது தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸோ லெட்ஸ் வெல்கம் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு நல்ல இயக்குனரை வச்சு மற்றொரு ஹிட் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனர் இருக்கும். அதுக்கு பின்னாடி அந்த மாபெரும் மனிதர் இருப்பார். ஸோ மீண்டும் முறை டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய வணக்கம் and வெரி வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை எங்களுக்காக கொடுத்ததுக்காக. அண்ட் இப்போ we are all waiting for you. What do you have to say for us? வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம்.
மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு, இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அதே மாதிரி ஹோசுமன் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசுமன். இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு, அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆட் பண்ணியிருப்பார். அவருக்கும் பிரியா ஆனந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் த பிக் ஹேண்ட் டு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்டையும் சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள் அதை பற்றி, ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், AR ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம் வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? கண்டிப்பா. இல்ல இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷோட படம் மட்டும் 2 காலையில கேட்டோம். என்ன சொன்னாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது அப்படின்னா. ஆமா சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச், இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட், இல்ல படத்தோடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பனிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் அண்ட் ப்ராக்ரஸ்னும் எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு அதை பற்றியும் ஒரு 2 வார்த்தைகள். சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த ஷெடியூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ், சூப்பர். இந்த டைமில் ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பக்கத்தில் வந்து குருஜி சார் இருக்கார். குருஜி சார் ஒரு வார்த்தைகளை போட்டு சூமோ அந்த போது மூவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்டு இருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுமோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு, ராஜீவ் மேனன் சாரு, ரோஷிமின் இவங்கெல்லாம், அப்கோர்ஸ் பிடி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும். பல அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்கே, அதாவது ஆல்மோஸ்ட் 180 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணது ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு
சிவா சார் ஏன்னா அங்கே அவ்வளோ உழைச்சாரு. அப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஷிபி சார். இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்தது. அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்கிற ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சுது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர், ஐசரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்ககிட்ட இருந்து. அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்ச அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அவர் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பானில் கொடுத்தது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு 2 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பான்ல ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்றாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பான்ல சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட். இது உண்மையாலுமே வெரி வெரி இல்ல நான் கூட மைக் எடுத்து பயங்கரமா ஏதோ சொல்ல போறேன்னு நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். இதெல்லாம் நம்ம வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம லைஃப்ல வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோம்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டாக April 25 இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம். குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி on 25th April in theaters with your family. And audience பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ that is the happiest moment. Once again, thank you so much, Aishari sir. Thank you, Purji sir. Thank you so much, sir. இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான் இது வரைக்கும். படம் பண்ணது வந்து முத 50% படம் ஜப்பானில் பண்ணது. இந்தியா ஜப்பானுங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவரு ஃபேமஸ் ஆகிட்டாரு. தஷிரோ அப்படிங்கிறவரு அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடிச்சதுனால நிறைய ஈவெண்ட்ஸ்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஸோ இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐசரி சார் இந்த மூவி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.